ஹே காய்ஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம சிஎம் விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் கிடைச்சிருச்சு. ஸோ இதுக்காக தான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணோம். ஸோ செம்ம ஹாப்பியாக இருக்கேன். அந்த வைப்பை தான் பண்ணாங்கன்னா அவங்க தலையில் இறக்கி வைக்க போகிறேன். ஸோ செம்ம வைப்பில் இருக்கேன். ஸோ வேற மாதிரி சம்பவம் தான் சொன்னோம். ஸோ எத்தனை நாள் வெயிட் பண்ணுறது ஒய்யால வேற மாதிரி சம்பவம். ஸோ வெறித்தனமான ஹைப்பில் இருக்கேன் அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ அந்த அளவுக்கு நான் சந்தோஷமா இருக்குது. ஸோ எத்தனை வருஷத்து வெறி இதெல்லாம் ஒய்யால கிட்டத்தட்ட நம்ம வந்து 1.5 வருஷம் நம்ம விஜய் அவர்களை தான் பார்க்கல ஆன் ஸ்க்ரீனில். ஸோ அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டாரு. ஸோ ஆளே காணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தோம். ஸோ எப்படியாவது ஜனநாயகன் வந்துடும் பார்த்தோம். பட் அதையும் ஒரு 7 மாதம் இழுத்து அடிச்சிட்டாங்க. ஸோ ஒரு வழியாக வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. படம்ன்றது ஜூலை 24ஆம் தேதி கன்ஃபார்மா ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அது வந்து கன்ஃபார்ம் தான். ஸோ அந்த வகையில் செம்ம வைப்ல இருக்கேன். ஸோ பிளாஸ்ட் தான் சொல்லணும். ஸோ சோசியல் மீடியாவை திறந்தாலே ஜனநாயகன் தான் போட்டு தாக்கிட்டு இருக்காங்க, அடிச்சு பெரட்டுறாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு டைலாக் இதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இப்போ போடுற டைட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் நடிக்கும் ஜனநாயகன் அப்படின்ற மாதிரி போடுங்களா ஒய்யால அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ வெறித்தனமான வைப்பு. ஸோ அந்த ஒரு டைட்டில் கார்டு வரும்போதெல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ சென்சாருக்கே நம்ம இவ்வளோ ஹைப் ஆகிறோம். இன்னும் ரிலீஸ் டேட்லாம் இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ட்ரைலர் வேற இருக்குது. ஸோ ஜனநாயகன் படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆகும்போது நான் ஒரு சின்ன இஷ்யூல இருந்தேன். ஸோ அதனால வந்து ட்ரைலர் கொண்டாட முடியல. இனிமே இந்த காலங்கள்லாம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு யோசிச்சேன். ஸோ கிடைச்சிருச்சுங்கிற மாதிரி கிடைச்சிருச்சு. இனிமே வந்து பார்த்தீங்கன்னா சம்பவம் தான். ஸோ இதுல எந்த விஷயம் வந்துடக்கூடாது. கண்டிப்பாக வெறித்தனமாக செலிப்ரேட் பண்ணணும். ஸோ வெறித்தனமான ஒரு ஹைபிள் தான் சொல்லணும். ஸோ வெறித்தனத்திலே நான் வந்து வெறித்தனம் தான் நிறைய சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் ஹைப்ல இருக்கேன். ஸோ செம்மையா குத்தாட்டம் போடணும்னு தோணுது. ஸோ அந்த அளவுக்கு நான் ஹைப் ஆகுது. ஸோ பிளாஸ்ட்னு சொல்லி சோசியல் மீடியாவே பிளாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபேன்ஸே. ஸோ நானும் நிறைய ட்விட்டர்ல வீடியோலாம் போட்டு தாக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நாளைக்கு வந்து கேவின் ப்ரொடக்ஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் டேட் சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு ஹைப் ஆகும். ஸோ சென்சார் போர்டுக்கு ஒரு மிகப்பெரிய கும்பிடு. இனிமே உங்க பக்கத்துல நாங்கள் தலை வச்சே படுக்க மாட்டோம். இனிமே பிரச்சனை எங்களுக்கும் கேவின் ப்ரொடக்ஷனுக்கு தான். ஸோ அப்டேட் கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேவின் ப்ரொடக்ஷனை போட்டு பிறந்துட்டு இருப்போம். ஸோ அந்த அளவுக்கு நான் வைப்ல இருக்கிறோம். ஸோ மொரட்ட அனில் மோட் ஆன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம இங்க மொரட்ட அனில் மோட் ஆன் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் நாளைக்கு வேற கரூர் போறாரு. அங்க போய் நான் ஒரு சம்பவம் பண்ண போறேன்டா, விஜய் வாரியர்ஸ் மூடுக்கு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. என்னன்னா நீ பேக் டு பேக் சம்பவம் பண்றியா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து சென்சார் போர்டு சந்தோஷம். ஸோ கொண்டாடிட்டு இருக்காங்க. நாளைக்கு வந்து கரூர்ல வேற பேச போறாரு. கண்டிப்பா ஸ்பீச் தாறுமாறா இருக்கும். டிஎம்கே போட்டு பொழந்துருவாரு. ஸோ அந்த வகையில வெறித்தனமான பிளாஸ்ட் ஒரு ஸ்பீச்சா நாளைக்கு ஒரு ட்ரீட் இருக்கு. நாளைக்கே வந்து ரிலீஸ் டேட் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சந்தோஷத்துல அந்த ஒரு விஜய் அவர்கள் கரூர் போறனால அந்த டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்றனால நாளைக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ரிலீஸ் டேட் நாளைக்கு சொல்ல வாய்ப்புகள் இருக்கு. ரிலீஸ் டேட்டை பொறுத்த வரைக்கும் ஜூலை 24 தான். இருந்தாலும் ஒரு ட்ரைலர் விட்டு ஒரு ப்ரோமோ விட்டு சொல்லுங்கன்னு தான் நம்ம வெயிட் பண்றோம். வெயிட் பண்ணி பார்ப்போம் மூவி டீம் எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் கிடைச்சிருச்சு. ஸோ செம்ம வைப்ல இருக்கேன். நீங்க எந்த அளவுக்கு வைப்ல இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.